இந்த பதிவில் வந்து அந்த கடவுள் அப்படின்ட்டு சொல்லிட்டு கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். கடவுளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல கடவுள் அப்படின்னா அகவியல், புறவியல். இது யாரால் வகுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அகத்தியர் பரிபாடல் ஒன்று அதை சொல்கிறேன் கேட்டுங்க. வீரப்பா ஒவ்வொன்றுக்கும் ஒன்றை மாறி வீணிலை எவர் பிழைக்க செய்த மார்க்கம். நீங்கள் வந்து காளின்னு சொன்னால் துர்க்கைக்கு போயிடுவான், துர்க்கைன்னு சொன்னால் அந்த அம்மனுக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் கார்த்திகேயன்னு சொன்னால் முருகனுக்கு வந்துடுவான், முருகன்ட்டு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்போ திருமாலுக்கு போவாங்க. இப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அது வேலை. அதுக்கு தான் யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார் வருவார். அது அம்மையப்பன் சிவசக்தி அவங்க தான் வந்து அருள் புரியணும். ஏன்னா இயற்கையோட அணுவெளி கோட்பாட்டை வந்து வகுத்தது அவங்க. அதுதான் இயற்கை தலைவன் தலைவி அப்படிம்பாங்க. இதனோட விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் அங்கிட்டு போய் அதுதான் பெரிய